நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடில் 1 more than 10 more than நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் 1 டிஜிட்டில் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஒன்றுன்ற நம்பரை ஆட் பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு லாஸ்ட் டிஜிட்டில் வந்துட்டு 10ங்கிற நம்பரை எப்படி ஆட் பண்ணலாம் வாங்க பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா செம்மையாக மார்க் வாங்கலாம். பார்த்துடலாமா? இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த 4 டிஜிட் நம்பரில் 1 தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ வந்துட்டு இந்த 1th பிளேஸை தான் நம்ம வந்துட்டு நோட் பண்ணிக்கணும். 1th பிளேஸில் நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ எழுதுங்க 2 6 7 6. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம 1th பிளேஸை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரே ஒரு நம்பர் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 5ஓட ஆஃப்டர் என்ன 6. மற்ற எல்லா நம்பரும் அப்படியே நம்மளுக்கு வந்துடும். எந்த கன்ஃபியூஸ்டும் ஆகக்கூடாது. ஓகேவா? இது போட்டிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கேயும் ஒரு 4 டிஜிட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்ம வந்து 1th பிளேஸை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இப்போ வந்துட்டு இப்போ 4 5னால் நீங்கள் ஈஸியாக மாற்றிடுவீங்க. இப்போ 9 வந்துருக்கு. அப்போ 9ஓட ஆஃப்டர் என்ன 10. அப்போ இதோட முன்னாடி உள்ள நம்பரை பாருங்கள், அதுவும் 9 இருக்குது. அப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணும்போது இதுவும் சேஞ்ச் ஆகும். அப்போ அதோட முன்னாடி உள்ள நம்பரை பாருங்கள், இங்கே என்ன வந்திருக்குது 499 வந்திருக்கு. அப்போ நம்ம இது கூட ஒன்று ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும் 500 ஆகும். அதை வந்து நம்ம நல்லா செக் பண்ணிட்டு தான் போடணும். நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 9 கூட 1 ஆட் பண்ணி இது கூட இங்கே 1 போட்டு 1010ன்னு போட்டுறாங்க. இந்த 4 டிஜிட்டை 5 டிஜிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ பாருங்கள் 9 இந்த 499ங்கிறது என்ன ஆகும் 500. நல்லா லிசன் பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு இந்த 1 மார்க் கூட கிடைக்கும். 1 மார்க்கில் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூன்னு சொல்லிட்டு படிக்கிறம்போது தான் தெரியும். பாருங்கள், இப்போ இங்கே 3000 இருக்கா. இப்போ நம்ம இந்த 1 டிஜிட் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஈஸியாக மாற்றிடலாம். 3001. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 4 டிஜிட் கொடுத்துருக்காங்களா. இப்போ லாஸ்ட் நம்பர் 2ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். பாருங்கள் 6 7 2 3. ஓகேவா? இது புரியுதா? இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா 1 டிஜிட்டாக இருந்தாலும் 2 டிஜிட்டாக இருந்தாலும் நம்ம செம்மையாக ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் 1 more than செம்மையாக ஆட் பண்ணிட்டோம். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 10 more than எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 more than அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த 10th பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு 1th பிளேஸ் சேஞ்ச் பண்ணோமா, இங்கே வந்து 10th பிளேஸ் நம்ம பார்க்க போகிறோம். 5ன்னு இருக்கா. இப்போ இது கூட ஒரு 10 ஆட் பண்ணோன்னா என்னாகும் 1 6. 5ன்றது என்னாகும் 6ஆக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? புரியுதா? இப்போ பாருங்கள், இங்கேயும் 10th பிளேஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். 8 0 1ன்றது 2ஆக சேஞ்ச் ஆகிடும். மற்ற நம்பரெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இதை பாருங்கள், இப்போ வந்துட்டு இங்கே ஒரு 4 டிஜிட் இருக்குது. இந்த பிளேஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க 6 0 1 4. ஓகேவா? இந்த சம் வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.